இன்று பார்த்தீங்கன்னா கோவா ட்ரிப்பு கிளம்பி விட்டோம். நேராக சென்னை ஏர்போர்ட் போயிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போகிறோம். ஜாலியாக பசங்களோட ஒரு வார ட்ரிப்பு. ஈரோடு வெயிலுக்கு டாட்டா காமிச்சிட்டு ஜாலியாக சுற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா கோவா போகிறதுக்கு ஈரோடு ஸ்டேஷன் வந்தாச்சு. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம அடுத்து கோயம்புத்தூர் ஸ்டேஷன் போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்டில் ஏறி கோவா போகிறோம். கரெக்டான டைமுக்கு பிளாட்ஃபாரம் வந்துருச்சு. இந்த ட்ரெயினில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். பார்த்துக்குங்க. நம்மளுடைய கோச் S3 வந்து விட்டது. இந்த கோச்சில் தான் நம்ம போக போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா பாகா பீச்சை நெருங்கி கொண்டுள்ளோம். ஃபுல்லாக கடல் மயமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோவா வந்தாச்சு. கோவாவில் இந்த ரூம் தான் நம்ம எடுத்திருக்கோம். பீச் ஒட்டி பக்கத்துலேயே இந்த ரூமில் தான் இருக்கிறோம். இதை பாருங்கள், எலக்ட்ரிக்கல் கார். இந்த கார் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வெளியே சுற்றுறதுக்கு எல்லாமே. ஃபுல்லாக நம்ம சுற்ற போகிறது இந்த காரில் தான். பார்த்துக்கோங்க, எலக்ட்ரிக்கல் கார். ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டேங்க. இதுதான் நம்ம ரூமு. பார்த்துங்க, காலையாக 4 பேர் 5 பேர் படுத்துக்கலாம். ரூமு நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஏசியோடு இருக்குது. ப்ளஸ் டிவி வேறு, கம்போர்ட் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்குது. எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல. ஓகே. ஏன்னா நம்ம கடைக்கு வந்துக்கிற கோவாவில் வந்ததுமே கண்ணாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா எங்களை விட கலர் கலராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்லையுமே இருக்குது பிராண்டடு. இதை எதை எடுக்கலாம், ராயல் சேலஞ்ச் எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, இதை எடுக்கலாமான்னு விதமாக பார்த்துட்ருக்குறோம். சரி, பார்த்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். பாய் மக்களே. இப்பொழுது பார்த்தீங்கன்னா கேலங்கட் பீச் வந்து விட்டோம். இங்கே நம்ம ஊர்லெலாம் பார்த்தா வெறும் ஷாப்பிங் சென்டர் மட்டும்தான் இருக்கும். இங்கே பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஒயின் ஷாப் தான். எங்கே பார்த்தாலும் சரக்கு 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 சரக்கு. நைட்டு வந்தோம்னா செமையாக இருக்கும். எவ்வளோ 240.
வணக்கம் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பாகா பீச் வந்திருக்கிறோம். சும்மா வெயிலே இல்லாத மாதிரி செமையாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தா ஒரு உருவ திமிங்கின மோகம் நாங்கள் படுத்து கிடக்குது. தண்ணியில பனானா ரைடு போக போகிறோம். பனானா ரைடு பாருங்க, இதுதான். வாட்டர்லாம் நல்லா கிளியராக இருக்குது, சூப்பராக. அழகான பீச்சில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாத இடமா நாங்கள் வந்துக்கிறோம். செம்மையாக இருக்குது. கிளைமேட்டு கம்மி, அந்த அளவுக்கு வெயிலெல்லாம் கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா பீச்சு ஒவ்வொரு பக்கமெல்லாம் வெறும் பாறை மணல் கல்லாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மணல் மட்டும்தான். நெட்டுக்கு சூப்பராக ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது. அழகான அலையோட யாரும் இல்லாத இடத்துல ஜாலியாக சுற்றுற மாதிரி. பார்த்தீங்கன்னா நம்ம கேங்கெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்கு. ஃபுல்லாக வெறும் கடற்கரை மணல் தான். அழகான கடற்கரையில் அலைகளோடு காலில் மிதித்து கொண்டு போட்டு ஒன்று நம்ம ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். பனானா ரைடு போகிற பற்றில போட்டிங், இதில் ஒரு ரைடு, பேராசூட்டில் ஒரு ரைடு, அதில் பைக் ரைடு ஒன்று. ஒரு எங்கே பார்த்தாலும் சரக்காகவே இருக்குது. சும்மா வாங்கி வச்சு கலர் கலராக ஏதோ ஷாப்பிங் அது மாதிரி இருக்குது. இதில் எதை எடுக்கிறதுனே தெரியாமல் இருக்குது. சின்னதை எடுக்கலாமா, பெருசு எடுக்கலாமா, ஜின்னு எடுக்கலாமா? இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சரக்குலேருந்து பீரு, எல்லா வகையான பீரும் இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்னது 60 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும். பட்வைசரு, துப்பார்க்கு, கால்ஸ்பர்க்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கம் போய் சுற்றி ரவுண்டு சட்டஞ்சு வந்தாச்சு. ஒயின் ஷாப்பில் போயிட்டு நம்ம வேணுங்கிற பிராண்டடில் பார்த்துங்களா எல்லா வகையான எல்லாம் எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா ரூமில் போட்டு பொட்டி கட்டிட்டு ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த பார்சல் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்து எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அடுத்து ஈவினிங், அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு பார்ட்டிக்கு போகும்போது கேஷ்னாவிலேருந்து எல்லா பக்கம் சுற்ற போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். ஆனால் சாப்பாடு வெறும் மோசங்க. யாரும் சோத்தை மட்டும் தயவுசெய்து கட்டிட்டு வந்துருங்க. கேரளாவுக்கு சோறுன்னு எது இந்த பக்கம் வந்துடாதீங்க. புளிசோறு, தக்காளி சோறு கேவலமாக இருக்குது எல்லாமே. சரக்கு பீச்சில் சுற்றி பார்க்கலாம், இதெல்லாம் தான் ஜாலிங்க. மற்றபடியெல்லாம் பார்த்தோன்னா ஃபுட் ஐட்டம் பட்டு மோசம். மீனை திங்கிறோம், வாந்தி வந்துருச்சு. சரக்கு குடிச்சு கூட வாந்தி எடுக்கல, மீனை குடிச்சு வாந்தி எடுத்துகிட்டு பார்த்துக்க எப்படி இருக்குது. காஜு காஜு காஜு. ஓகே, தேங்க்யூ, பாய். இல்லை இனிமேல் தான்
இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வாங்கிட்டு வந்த எல்லா பிராண்ட்லேயும் ஒவ்வொன்று டின்னுலேருந்து பீரு வரைக்கும் சரக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போதைக்கு இன்றைக்கி ஒரு நைட்டுக்கு மட்டும் டேக்கு மட்டும். இன்னைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ஆரம்பிச்சிடலாம் அடுத்த பார்ட்டி. தம்பி என்ன லைஃப் பார்த்தீங்கன்னா கோவாவில் பார்த்தீங்கன்னா லைட்டுக்கெல்லாம் போட்டானுங்க. பீச்சில் பார்த்தீங்கன்னா செமையாக கலர் கலராக லைட்டிங் தாங்க, செம வைப்பாக இருக்குங்க. பார்த்துங்களா சுற்றி நைட்டு பார்ட்டிக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா கிளப்பு பப்பு எல்லாமே இதர் சைடில் தான் செம ஆட்டமாக இருக்குது. ஒரே சவுண்டாக கிடக்குது. பார்த்துட்டிங்க, கோவா இஸ் த லைட்டிங் பாயிண்ட்ஸ். இன்னும் அந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக லைட்டிங்காக தான் இருக்குது. இன்னைக்கு பக்கத்தில் போய் எடுக்க வேண்டியதெல்லாம். நல்லா ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து வாஸ்கோடாகாம போகிறோம். இன்றைக்கி வேலை இங்கே முடிஞ்சுது. இன்றைக்கி நார்த்து கோவா ஃபுல்லாக சுற்றியாச்சு. இன்னைக்கு அடுத்து சவுத்துக்கு போகிறோம். பாய். கேஷினோ தான் இப்போ பார்த்துங்க. கேஷினோ விளையாடுறதுக்கு உண்டான கப்பலெல்லாம் ரெடியாக இருக்குது. நைட்டு மட்டும்தான் ப்ரோக்ராமாம்மா, பகலில் கிடையாது. அதனால் நாங்கள் இப்போவே வந்துவிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். பார்த்துங்க, இது எல்லாமே கேஷினோ கொண்டானது தான். இந்த திஸ் மெஜஸ்டிக் ஃப்ரைட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பிக் டேடி இருக்குது. அடுத்து ராயல் இருக்குது. ஆனால் அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. போய் பார்த்துட்டு வரேன். கேஷினோ ஃப்ரைடு பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்லேருந்து எல்லாமே சுற்றி கூவ ஏரியா மாதிரி இருக்குது. ஆனால் பகல்லே உள்ளே போகலாம். அதான் நீங்கள் எப்போ வேணாலும் இன்றைக்கி போனோம்னா உள்ள 24 hours டைமிங். நம்ம நைட்டு மட்டும்தான் நினச்சோம். ஆனால் போயிட்டு நின்றுக்கிட்டே கிடக்கணும் அப்படின்னா என்ன வெங்காயத்துக்கு உட்காரலாம்டா. அப்போ நின்றுட்டேலாம் இல்லை, உட்காரலாம், சாப்பிட்லாம். எத்தனை சீட் இருக்குது, எத்தனை டிஸ்கோ இருக்கா, அதில் உட்காந்து தூங்கணும் தெரியுமா போதும். பார்த்தீங்கன்னா கேஷினோக்கு வந்துருக்குறோம். இது அப்படியே இருக்கு.
நான் கேஷ்னக்குள்ள போறேன்னு சொல்லு. இதுதான் கேஷ்னோட என்ட்ரன்ஸ். பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே போகிறோம். உள்ளுக்குள்ளே வந்து நிற்கிறோம். அதான் திறந்தா உள்ளே போயிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதை வரும். இதே இந்த போட்டில் தான் நம்ம அந்த இதில் கொண்டு நம்மளை விடுவாங்க. அதான் வரும். இங்கே நிற்கிது ஒரு கேஷ்னோ ஃப்ரைடு. இந்த இதுக்கு தான் நம்ம போகிறோம் இன்னைக்கு. இதுதான் கேஷ்னோ தான். இங்கே 2 நின்றுட்டுக்குது பாரு. இதில் ஏறி இன்னைக்கு போகிற ட்ராவலு. ஆனால் தண்ணி கூவ மாதிரி நாருதுங்க. அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிளியரன்ஸ் எல்லாம் இல்லை வாட்டரில். மஜெஸ்டிக்லேருந்து அந்த பக்கம் ஒன்று நிற்கிது பாருங்க. அதாவா டெலின் ட்ராவல்ஸ் அதை தான் சொன்னாவா. அதுதான் ரேட் அதிகம். பார்த்துக்க மக்களே, கிளம்பிட்டோம். இதுதான் நம்ம போகிற போட்டு இன்னைக்கு. ஜாலியாக உள்ளே போய் ஏறுறோம். அந்த கப்பலுக்குள்ளே போகிறோம், சுற்றுறோம், சுற்றி விட்டு வந்துடலாம். பகல்லேருந்தே இருக்குதாம்மா. நாங்கள் நைட்டு தான் நினச்சோம். கடைசியில் பார்த்தா பகல்லேருந்தே இருக்குது. 24 hours உள்ள 2000 ரூபா 2500 டிக்கெட்டு வாங்கிட்டீங்கன்னா இன்றைக்கி காலையில் எந்த டைம் போகிறோமோ அது வரைக்கும் 24 மணி நேரம். ஆனால் உள்ளே படுக்கிறதுக்கோ உட்காரதுக்கோ இடம் இல்லை. குடிக்கணும் பேடுறோம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு தோற்றிடணும். கேஷ்னோ ஃப்ரைடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 அந்த பக்கம் இருக்குது பாருங்க. மெஜஸ்டிக் 3, அந்த சைடு ஒன்று இருக்குது. இட்டாலியன் டேனியல் ராயல்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஒன்று. ஒரு 6 இது இருக்குங்க. எல்லாமே பாருங்கள். இங்கே தான் வரணும். ரோட்லேருந்து எல்லாம் ஏறி அந்த சைடு கொண்டே விட்டுருவானுங்க. நம்ம போய்ட்டு எதில் விளையாடுறீங்களோ மினிமம் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 3000 6000 வரைக்கும் இருக்குது. எல்லாத்துலேயும் தனித்தனி ரேட்டு. மீன் போச்சுருக்காரு. அதான் அங்கே பாரு, அந்த மலை தெரியுதா? மலை, அந்த மலைக்கு கீழே தான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா கோல்வா பீச், வர்கா பீச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது. முன்னாடி எல்லாம் அங்கே வந்துருக்குறோம். ஓடுதா? கட்டி பிடி